ஸ்டார்ட் பண்ணலாமா? A very happy evening, friends. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குயிகோட்டே இந்த ஸ்டோரியை நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்துருப்போம். இந்த பாடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க போறோம். டுவர்ட்ஸ் தி எண்ட் எம்சிக்யூ செஷன் இருக்கு. இந்த பாடம் சம்பந்தமா vocabulary போர்ஷன்ல ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ் தந்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கதையில என்ன சொல்ல வந்தாங்க, என்னென்ன கதாபாத்திரங்கள், என்ன நடந்ததுங்கிறத ஒரு குயிக்கா சம்மரைஸா நம்ம பார்ப்போமா? ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குயிகோட்டே இந்த கதையில பார்த்தோம்னா, ஒரு நடுத்தர வயது நபர், they lived a middle-aged man. Where did he live? He lived in La Mancha, LAMANCHA. Where it is? It is in Spain. அந்த இடத்துல அவர் வசிக்கிறார். ஸோ இவருக்கு புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த புத்தகங்கள் எதை பத்தினது அப்படின்னா, மாவீரர்கள் அவங்களுடைய புத்தகங்களை படிக்கணும்னா இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. மாவீரர்கள் தான் நைட்ஸ், KNIGHTS. இவர்தான் இந்த டான் குயிகோட்டே. இவருக்கு இந்த மாவீரர்கள் அவர்களுடைய கதைகள்லாம் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அந்த கதைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சார்னா தன்னைத்தானே மறந்துடுவார். He forgets himself. He forgets to eat and sleep. சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் கூட மறந்து போயிடுவாராம். அவர் ஒரு தேடல் இருந்தாராம். He was in search of a squire. SQUIRE. That means an attendant. தன்னுடைய ஒரு சேவகனா ஒரு ஆள் அவர் தேடிந்தார். அப்பதான் இந்த சான்சோ பான்சாங்கிற நபரை அவர் சந்திக்கிறார். Then he finds Sancho Panza. This person name is Sancho Panza. He is Don Quixote. He is hailing from La Mancha, which is located in Spain. He loves to read books. அவருக்கு புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அந்த புத்தகங்கள் எதை சம்பந்தப்பட்டதுன்னா மாவீரர்கள், அதான் நைட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில. KNIGHTS. NIGHTS கிடையாது, அதுனா இரவு. நைட்ஸ் KNIGHTS. K இங்க சைலண்ட். ஸோ இந்த மாவீரர்களுடைய கதையை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு படிக்கிறதுக்கு. இவர் ஒரு தேடல்ல இருக்காரு. இந்த தேடல் எதை பத்தினதுன்னா, ஒரு அட்டெண்டன்ட், தனக்கு ஒரு சேவகரா ஒருத்தர் இருக்கா மாதிரி அவர் தேடுறார். அப்பதான் இந்த சான்சோ பான்சாவை சந்திக்கிறார். அவர் சொல்றார், நீ ஒருவேளை என்னுடைய சேவகனா இருக்க ஒத்துக்கிறேன்னா நீ எனக்கு ரொம்ப நேர்மையாவும், if at all you are very faithful and honest to me, I will reward you with an island. நான் உனக்கு ஒரு தீவையே கூட பரிசளிக்க கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சான்சோ பான்சா ஆல்சோ அக்ரீஸ் டு இட். அவரும் ஏத்துக்கிறார். ஸோ அவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க. ஸோ these two person, they set on a journey. ஒன்னா பயணிக்கிறாங்க. they set on a journey together. போற வழியில on the way they found a large windmill. ஒரு பெரிய காற்றாலைய பாக்குறாங்க. விண்மில்னா காற்றாலை. டான் குயிகோட்டே என்ன நினைக்கிறாரு, இந்த பெரிய காற்றாலைய பார்த்து ஒரு ஜெயிண்ட், அதாவது ஆகர், OGRE, இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகர்னா ஒரு ஜெயிண்ட் அல்லது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். தன்னை எதிர்த்து ஒரு பெரிய மான்ஸ்டரோ ஒரு ஜெயிண்ட் வருது அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணம். ஆனா சான்சோ பான்சா எத்தனையோ தடவை சொல்றாரு, அது ஒரு மான்ஸ்டரோ ஜெயிண்டோ கிடையாது, அது வெறும் ஒரு காற்றாலை தான், நீங்க ஏன் இதுக்கு இவ்வளோ பாடுபடுறீங்கிற மாதிரி இவர் கேட்கிறார். ஆனா இந்த டான் குயிகோட்டே கேட்கவே இல்லை. அது ஒரு பெரிய ஜெயிண்ட் அப்படிதான் இவர் கன்வின்ஸ் பண்றார். அவரும் போராடுறார். ஸோ ஹி ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் ஆகர் instead of thinking it to be a windmill. So he gets hurt. கீழே விழுந்துறாரு, அடிபட்டு விழுந்துறாரு. இந்த காற்றாலை மேல ஒரு தீவிர ஒரு சண்டை இடுறதா அவர் நினைச்சு போராடுறாரு. ஆனா அதுல அடிபட்டு அவர் தான் கீழே விடுறாரு. நான் தான் நிறைய தடவை சொன்னேனே அது வெறும் காற்றாலை தான், நீங்க தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சான்சோ பான்சா மறுபடியும் டான் குயிகோட்டேட்ட சொல்றாரு. மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து போறாங்க. பார்த்தா ஒரு ஃபார்ம் வழியா போறாங்க. தி கிராஸ் அ ஃபார்ம். There they saw a thick cloud of dust. There they see a thick cloud of dust.
Don Quixote here it thinks to be a great army marching in their direction. அவரை நோக்கி தான் ஒரு பெரும் படையே நகர்ந்து வருது அப்படின்னு டான் குயிக்கோட்டே நினைக்கிறார். ஒரு பெரும் படையே ஆர்மி தன்னை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய படை, நிறைய வீரர்கள் கிடையாது, நிறைய சோல்ஜர்ஸ் கிடையாது. அது வெறும் செம்மறி ஆடுகளும் அதனுடைய அந்த ஆட்டுக்குட்டிகளும் தான் அது இருந்திருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸே தன்னை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறதா, போரிடுறா போல அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. மறுபடியும் சான்சோ பான்சா, அகெயின் சான்சோ பான்சா convinces Don Quixote it is near lambs and sheep, but he doesn't get convinced. ஆனா அவர் ஏத்துக்கிறதா இல்ல. மறுபடியும் சண்டை போடுறாரு, அடிபட்டு கீழே விழுந்துறாரு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த வழியா செல்றாங்க. இந்த நபருடைய வேடிக்கைத்தனமும் முட்டாள்தனத்தையும் பார்த்து சிரிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. They laugh at Don Quixote's madness, but Don Quixote feels they are praising him. தன்னை பத்தி ரொம்ப பெருமையா ஊர் மக்கள் பேசிட்டு போறதா இவர் நினைச்சுக்கிறார். சான்சோ பான்சா சொல்றார் இவர்கிட்ட, உங்களை பத்தின பெருமையை மக்கள் பேசிட்டு போல, உங்களுடைய முட்டாள்தனமும் இந்த இயலாமையும் தான் அவங்க அதை பத்தி பேசின்னு போறாங்க. தன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கற்பனையிலேயே நம்ம வாழ்ந்திருப்போம். He thinks that he has lived in this imagination. So after some time he tells these stories. He's always surrounded with the children. தன்னை சுத்தி எப்போதுமே குழந்தைகள் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைகள்கிட்ட இந்த கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. So it was always he was always been happy. இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்றத தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சந்தோஷம் அடைகிறத இவர் பார்த்து ரசிச்சிருக்காரு. ஸோ அதோட இந்த கதை முடிவுக்கு வருது. So he lived happily, imagining and narrating these fantastic stories about knights and squares, and by telling it to children, he felt very happy. இந்த கதைகளை தன்னை இமேஜின் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகள்கிட்ட அதை சொல்றதா இருக்கட்டும், அதுல கிடைக்கிற சந்தோஷத்திலேயே அவர் அப்படியே மீதமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு. அதோட இந்த கதை முடிவுக்கு வருது. So this is all about Adventures of Don Quixote. So we come across characters such as Don Quixote. இங்க இந்த கதையில என்னெல்லாம் கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். ஒன்னு Don Quixote, இன்னொன்னு Sancho Panza. We come across these words: augur, windmill. augur தான் நம்ம இங்க giant அப்படின்னு சொல்றோம். Square, SQUIRE. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு சினோனிம்ஸ்ல வரும். ஸோ அதுக்காக நான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, வாட் அண்ட் ஆல் தே டு இன் அ ஜஸ்ட் would be picturized. ஒரு படமா இங்க தரப்பட்டிருக்கும். இதுதான் இந்த கதை. என்ன நடந்ததுங்கிறத இந்த பிக்சர் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் நான் நம்புறேன். அவருக்கு எதை பத்தின புத்தகங்கள் படிக்கிறது பிடிக்கும்? நைட்ஸை பத்தினது. ஸோ the important words that we come across in this prose has been mentioned in this picture. Okay. Okay. We'll move on to the question and answers in this prose. Screen share பண்றேன். Read and understand textbook page number 91. What kinds of books did Don Quixote like to read? What were these books like? Don Quixote liked to read books about courageous knights and their unbelievable adventures. நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சாகசங்கள், இந்த மாவீரர்கள் அவங்கள பத்தின புத்தகங்களும் அவங்களுடைய சாகசங்களும் அதை பத்தி படிக்கிறதா இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. So this is the answer for the first question. கேள்வியே
அவருக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்க பிடிக்கும்? அந்த புத்தகங்கள் எதை பத்தினது? இந்த மாவீரர்களுடைய சாகசங்களை பத்தி தான் அந்த புத்தகமா இருந்திருக்கு. அதுதான் இங்க அன்பிலீவபிள் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். What effect do the things Don Quixote reads have on him? The books made Don Quixote to be placed in the imaginary world of knights. தன்னை வந்து இந்த மாவீரர்களுடைய உலகத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா வந்து அவரை கற்பனை செய்ய வச்சது. So the books made Don Quixote be placed in imaginary world of knights. ஒரு கற்பனை உலகம். நிஜமாவே மாவீரர்களோட அவர் இருக்கல. அந்த உலகத்துல அவர் வாழ்ந்திருக்க. தன்னை தானே ஒரு மாவீரராகவும் தன்னை சுத்தி பெரிய ஒரு படையை வந்து போர் புரியுற மாதிரி இதெல்லாம் வந்து அவருடைய கற்பனையில அவர் இருந்திருக்கார். Why didn't Don Quixote believe Sancho Panza when Sancho told him the augurs were actually windmills? ஏன் வந்து டான் குயிக்கோட்டே வந்து நம்பல? சான்சோ பான்சா வந்து அந்த ஆகர்ஸ் வந்து வெறும் காற்றாலைகள், அதாவது அந்த மான்ஸ்டரோ அல்லது ஜெயிண்டோ அது வந்து காற்றாலைகள்னு சொன்ன உடனே ஏன் டான் குயிக்கோட்டே வந்து அது நம்பல? As Don Quixote imagined himself placed in the world of knights, he didn't believe Sancho. நான் வந்து ஒரு மாவீரர்கள் இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இவர் நினைச்சுட்டு இருக்காரு இல்லையா? அதனாலதான் சான்சோ பான்சா சொன்ன போது, அதாவது அது வெறும் காற்றாலைன்னு சொன்ன உடனே அவரால் நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. Why do you think Sancho continued to journey on with Don Quixote after the windmill incident? ஏன் தொடர்ந்து இவருடைய பயணிக்கலாங்கிற எண்ணம் வந்தது அவருக்கு இருக்கு, அவருக்குள்ள இன்னும் இருக்கு. Sancho was a peasant. It means is a farmer. Don Quixote promised him an island to be a reward if Sancho served him. ஒருவேளை இவருக்கு வந்து சேவகரா பணி புரிந்தாருன்னா, அதுவும் உண்மையாவும் நேர்மையாவும் இவர்கிட்ட நடந்துட்டாருன்னா தனக்கு ஒரு தீவு கிடைக்கிறதா இவர் ஒத்துண்டார். டான் குயிக்கோட்டே சான்சோட்ட வந்து வாக்களிச்சார். அதனால தனக்கு கிடைக்க போறதுங்கிறதுனால தன்னுடைய பயணத்தை வந்து டான் குயிக்கோட்டையோட தொடர்ந்து போறார். That is the reason Sancho Panza continues his journey along with Don Quixote. Even after the windmill incident, it made him to continue journey with Don Quixote. தன்னுடைய பயணத்தை வந்து மறுபடியும் தொடரதா அவர் ஏன் விருப்பப்பட்டார்னா, தனக்கு ஒரு தீவு வந்து பரிசா கிடைக்க போகுது இவர் கூட இருந்தா, இவருக்கு நம்ம சேவகரா பணி புரிஞ்சோம்னா, நேர்மையாவும் உண்மையாவும் நம்ம இருந்தோம்னா நமக்கு ஒரு தீவு கிடைக்க போகுதுங்கிற எண்ணத்துல தன்னுடைய பயணத்தை வந்து இவருடைய தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கார். When Don Quixote sees the cloud of dust on the plain in the distance, what does he think causes it? As Don Quixote and Sancho pass a farm, they see a thick cloud of dust. Don Quixote thinks it to be a great army. ஒரு பெரிய படையை தன்னை நோக்கி பயணிச்சு வரதா அவர் நினைக்கிறார். Don Quixote thinks it to be a great army marching towards them. Okay, we move on to sixth question. அடுத்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். Sancho sees two clouds of dust, leading him to conclude that there are two armies. What does Don Quixote think will happen next? Don imagined meeting the leaders and principal knights of different nations. We mentioned it as Don Quixote.
has been missed. Sorry for that. Don Quixote imagine meeting the leaders and principal knights of different nations. வெவ்வேறு நாடுகளினுடைய இந்த மாவீரர்களுடைய தலைவரை அவர் பார்க்க போறதா நினைச்சுக்கிறார். He also imagined that he heard the neighing of steeds, the sound of trumpets and rattling of drums. இந்த குதிரைகள் வந்து கிடைக்கிறதும், இந்த ட்ரம்பெட்ஸ் அதனுடைய சத்தமும், இந்த ட்ரம் வாசிக்கிறதுடைய சத்தம் கேட்கறதெல்லாம் இவரால கற்பனை பண்ணிக்க முடிஞ்சது. He also imagined that he heard the neighing of steeds, the sound of trumpets, பெரும் வாத்தியம் முழக்கத்தோட இருக்கிறதா இவர் வந்து நினைச்சுக்கிறார், and rattling of drums. நாய்கள் வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, barking of dogs. அதே போல குதிரைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை neigh, N-E-I-G-H, neighing of steeds. What is the reaction of the shepherds when they see that Don Quixote is attacking their sheep? அந்த செம்மறி ஆடுகளும் அந்த ஆடுகுட்டிகளை மேய்க்கிற அந்த நபர் அவர் வந்து டான் குயிக்கோட்டை வந்து தன்னுடைய செம்மறி ஆடுகளை தாக்குறத பார்த்தோம்னா அவர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணார்? The shepherds pelted stones, கற்களை வந்து விட்டெறிஞ்சாங்களாம். The shepherds pelted stones at Don Quixote and soon he fell wounded to the ground. கற்களை விட்டெறிஞ்சோடனே டான் குயிக்கோட்டை வந்து அடிபட்டு தரையில விழுந்துட்டார். தன்னுடைய செம்மறி ஆடுகள் தாக்கப்படுறதுனால அதனுடைய காவலாளிகள் வந்து கோவப்பட்டு கற்களை வந்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கற்கள் வீசினதுனால இவர் வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டாராம். He fell wounded to the ground. woundedனா காயப்பட்டு கீழே விழுந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Wait for a minute. அடுத்ததான் vocabulary portionல ஹோமோஃபோன்ஸும் ஹோமோனிம்ஸும் தரப்பட்டிருக்கும். முதல்ல இது ரெண்டுத்துக்குமான அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். Then we'll continue with the questions pertaining to homophones and homonyms. Okay. Homophones, homonyms. Homo அப்படின்னா ஒரே மாதிரியான. இங்க இந்த இரண்டுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் சேம் சவுண்ட், ஒரே மாதிரியான உச்சரிப்பு. இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும். Common thing with this homophones and homonyms is that you'll be having the same sound. ஒரே மாதிரியான அந்த வார்த்தை உச்சரிப்பு இருக்கும். We having same sound. இந்த ஹோமோங்கிறதுக்கான அர்த்தமே சேம், ஒரே மாதிரியான. சரி, வேற என்ன வித்தியாசப்படுறது மேம் இந்த ஹோமோஃபோனுக்கும் ஹோமோனிமுக்கும்?
அதாவது ஸ்பெல்லிங் ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கு. சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், different meanings. ஒரே ஸ்பெல்லிங், எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்கள் தான், உச்சரிக்கிற விதமும் ஒண்ணுதான், ஆனா அர்த்தங்கள் மட்டும் வேற. அதுதானே நமக்கு வித்தியாசத்தையே கொடுக்கும் இல்லையா? ஒரே மாதிரியான உச்சரிப்பு, சேம் சவுண்ட்ஸ், டிஃபரண்ட் ஸ்பெல்லிங்ஸ், வெவ்வேறு எழுத்துக்கள். டிஃபரண்ட் மீனிங்ஸ். ஒரே உச்சரிப்பு, இரண்டுக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங். ஒரே ஒரு விஷயம் எது காமனா இல்ல அப்படின்னா ஸ்பெல்லிங். ஹோமோனிம்ல ஒரே ஸ்பெல்லிங்க தருது. இங்க வார்த்தை உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஸ்பெல்லிங் வேறையா இருக்கு. உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹோமோனிமை பத்தி பேசுறோமா, ஹோமோபோனை பத்தி பேசுறோமாங்கிறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நோ அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நோ, எனக்கு தெரியும், எனக்கு வேண்டாம், இல்ல, இல்லன்னு கொடுக்குற அர்த்தம் இந்த நோ. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது KNOW. நோ, ஐ டோன்ட் வாண்ட் காஃபி. இல்ல, எனக்கு காஃபி வேண்டாம். எனக்கு அவனை நல்லாவே தெரியும். ஐ நோ ஹிம் வெரி வெல். இந்த இரண்டு வார்த்தைகளையும் வாக்கியங்களா எழுதினோம்னா எப்படி நம்ம பயன்படுத்துறோம், அதுதான் இந்த உதாரணம். ஐ நோ ஹிம் வெரி வெல், எனக்கு அவனை நல்லாவே தெரியும். ஐ நோ தி ரைட் ஆன்சர், எனக்கு சரியான பதில் எனக்கு தெரியும். ஸோ இங்க பாருங்க, ஹோமோபோன்ஸ். ஸோ ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான். இந்த NO வார்த்தைக்கும் KNOWங்கிற வார்த்தைக்கும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான். சேம் சவுண்ட்ஸ், டிஃபரண்ட் ஸ்பெல்லிங்ஸ், ஒரே உச்சரிப்பு ஆனா வெவ்வேறு எழுத்துக்கள், ஸ்பெல்லிங் வேற. இது NO, இது KNOW. அர்த்தமும் வேற. இது இல்லைங்கிற அர்த்தத்தை தருது, இது எனக்கு தெரியுங்கிற அர்த்தத்தை தருது. கரெக்டா? ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இது ஹோமோஃபோனா, இது ஹோமோனிமா, அது நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேங்கிறதுக்கு இந்த ஹோமோனிம்ல ஒரு எக்ஸாம்பிளை எழுதினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ரைட், ஒண்ணு திசையை குறிக்கலாம். It can indicate the direction. You need to take the next side. நீங்க அடுத்த வலது திசையில நீங்க திரும்பணும். You need to take the next right. He was right. அவன் சொன்னது சரிதான். He was right. RIGHT. ஒரே வார்த்தை, அர்த்தங்கள் ரெண்டு வேற அர்த்தம், ஆனா ஸ்பெல்லிங் ஒன்னேதான். இங்க ஸ்பெல்லிங் வேற, உச்சரிப்பு ஒண்ணுதான். இங்க ஸ்பெல்லிங் வேற, உச்சரிப்பு ஒண்ணுதான், அர்த்தம் வேற. இங்க ஸ்பெல்லிங் ஒண்ணுதான், அர்த்தங்கள் மட்டும் ரெண்டு விதமான இருக்கு. ஸோ காமன் திங் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங் for both homophones and homonyms.
ஹோமோஃபோனுக்கும் ஹோமோனிமுக்கும் காமனா இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஸ்பெல்லிங் ரெண்டுத்துலயுமே வேற, அர்த்தம் வந்து ரெண்டுத்துலயுமே வேற. ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கா, வேற ஸ்பெல்லிங்கா இருக்கா? ஹோமோனிம்ல ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், இங்க வித்தியாசமான ஸ்பெல்லிங். இந்த வைங்கிற எழுத்தை நான் இங்க சர்க்கிள் பண்ணிக்கிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஏன் மேம் இதை ஹைலைட் பண்ணிக்கிறீங்க? இந்த வைங்கிறத நான் ஏங்க மார்க் பண்ணிக்கிறேன்னா, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட வார்த்தை இப்போ தெரிஞ்சுக்கிறத, ஆமா மேம் ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கா, அது வந்து ஹோமோனிம். வேற வேற ஸ்பெல்லிங்கா இருக்கா, அது ஹோமோஃபோன். இப்பதான் மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால எனக்கு அந்த வித்தியாசம் புரியும். நாளடைவுல நம்ம அதை மறந்துடுவோம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஹோமோனிமா ஹோமோஃபோனான்னு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கு, எஸ் சேம் ஸ்பெல்லிங், ஆமாம் எஸ். என்னத்துக்கு எஸ்? எஸ்ங்கிறது ஸ்பெல்லிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. N for no, it doesn't have same spelling. கிடையாது, ஒரே ஸ்பெல்லிங் கிடையாது. Yes, it is having same spelling but different meanings. Okay, இதுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஹோமோஃபோன்ல வந்து ஸ்பெல்லிங் வந்து வேற, ஹோமோனிம்ல ஸ்பெல்லிங் ஒண்ணுதான், அர்த்தம் வேற. ஓகே, இது வச்சு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஹோமோனிமா ஹோமோஃபோனாங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹோமோங்கிறதுக்கான அர்த்தம் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சேம், ஒரே மாதிரியான. ஒரே உச்சரிப்பு தான் இரண்டுக்குமே. வெவ்வேறு ஸ்பெல்லிங்கா இருந்ததுன்னா அது ஹோமோஃபோன். ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கு அப்படின்னா அது ஹோமோனிம்ஸ். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்காக காட்டுறேன், அது உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கும் சுலபமா. நான் சொன்ன மீனிங்க தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். Words that sound the same but mean different things and have different spellings. வெவ்வேறு அர்த்தங்கள் வெவ்வேறு ஸ்பெல்லிங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஹோமோஃபோன்ஸ்னு அழைக்கிறோம். அதற்கான உதாரணங்கள் பிரேக், உடைக்கிறது. இன்னொன்னு இந்த வண்டியில எல்லாம் இருக்குமே பிரேக் பிடிக்கிறது. ஸோ இரண்டுத்துக்கும் ஸ்பெல்லிங் என்ன? ஒன்னு BREAK, இன்னொன்னு BRAKE. இரண்டுத்துக்கும் ஸ்பெல்லிங் வேற, ஆனா உச்சரிப்பு ஒண்ணுதான் இல்லையா? ஸோ அதனாலதான் இதை ஹோமோஃபோனா நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். It sounds the same but different meaning and different spellings. Cell, CELL, another is SELL. ஒன்னு விற்கிறது, இன்னொன்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல். விலங்குல இருக்கும், பிளான்ட்லயும் இருக்கும். நம்ம இது சயின்ஸ்ல படிச்சிருந்திருக்கோம். You would have drawn the picture of a cell. Another example for homophone, flower, மாவு. இன்னொன்னு வந்து பூ. இரண்டுத்துக்குமான உச்சரிப்பு ஒண்ணுதான், ஸ்பெல்லிங் வேற, மீனிங் வேற, ஆனா உச்சரிப்பு ஒண்ணுதான். போர்டு, எனக்கு பிடிக்கல, எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்க அந்த பையனுக்கு எழுதுறது வந்து ஏதோ பிடிக்கல, போர் அடிக்கிறது. இன்னொன்னு நம்ம எழுதக்கூடிய ஒரு கருவி போர்டு, BOARD. இந்த பையனுக்கு வந்து போர் அடிக்குது, அது BORED. BOARD is one word, BORED is another word. Both are having same pronunciation, ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான் இருக்கு, but they are having different spellings. Blue, ஊதுறது. He blew a balloon, அவன் ஒரு பலூனை ஊதினான். The sky is blue in color, வானம் வந்து நீல வண்ணத்துல இருக்கு, நீல நிறத்துல இருக்கு.
இரண்டுத்துக்கும் ஒரே மாதிரி உச்சரிப்பு தான், வேற வேற ஸ்பெல்லிங். Homonyms is two or more words with same spelling and pronunciation. ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், உச்சரிப்பும் ஒண்ணுதான், ஆனா அர்த்தம் மட்டும் வேற. அதுதான் homonyms. இந்த வைங்கிற எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் என்னங்கிறது சொல்றதுக்கு உதவிகரமா இருக்கும். பேட், ஒண்ணு கிரிக்கெட் விளையாடுற இந்த மட்டை பேட், இன்னொன்னு இந்த வவ்வால். பார்க், குழந்தைகள் விளையாடுற இடம். இன்னொன்னு நம்ம வண்டி ஏதாவது ஒரு கடைக்கோ மாலுக்கோ ஏதோ போறோம்னா அங்க நிப்பாட்டி வைப்போம் இல்லையா, வில் பார்க் ஆர் வெஹிக்கிள், இடத்துல நிப்பாட்டி வைக்கிறது. அது வேற அர்த்தத்தை கொடுக்கறது. வார்த்தை ஒண்ணுதான், ஸ்பெல்லிங்கும் ஒண்ணுதான், உச்சரிப்பு ஒண்ணுதான், ஆனா அர்த்தம் வேற. ட்ரங்க், மரத்தினுடைய ஒரு பகுதி. ட்ரங்க், ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ. எலிஃபென்ட்ஸ் ட்ரங்க், யானையினுடைய ட்ரங்க். We call this portion as trunk. Row, the boy is rowing his boat. தான் படகை ஓட்டின்னு போறான். இன்னொன்னு இந்த ரோ காலம், அதுக்குதான் இந்த படத்தை கொடுத்திருப்பேன். இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போறது ரோஸ்ன்னு சொல்லுவோம், மேலேருந்து கீழே வருது அதை காலமா நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். கிளாஸஸ், கண்ணாடிகளை, கண்ணாடி கிளாஸையும் அப்படிதான் சொல்லுவோம். கண்ணு தெரியலனா போடுவோமே இந்த ஸ்பெக்டகல்ஸ், அதையும் கிளாஸஸ் நம்ம அழைப்போம். So these are various examples. I'll just take 5 more minutes of yours. We'll quickly answer multiple choice questions. So இந்த homophones, homonyms சம்பந்தப்பட்ட கேள்விகள் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கேள்விகளுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல பதில பார்க்கலாம். So multiple choice questions pertaining to Adventures of Don Quixote. Don Quixote loved to read stories about kings, knights, emperors. யாரை பத்தின கதைகள் அவருக்கு பிடிக்கும் புத்தகத்தை படிக்க? Kings, knights, emperors. Which word is being mentioned in this prose? Don Quixote sets on a journey in search of a soldier, saint, square. தன்னுடைய பயணத்தை யாரை தேடி போற? ஒரு சன்னியாசியா, ஒரு சோல்ஜரையா, இல்லாட்டி ஒரு ஸ்கொயரையா, ஒரு அட்டெண்டன்ட், இதான் அதற்கான அர்த்தம். ஸோ இந்த கதையில எந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தியிருக்கோம், உபயோகிச்சிருப்பாங்க? Don Quixote promised to reward Sancho Panza with an piece of land, island, gold coins. நிலத்தை கொடுக்கறதா ஒத்துண்டாரா, தீவா, இல்லாட்டி தங்க காசுகளா? பதில எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 4வது கேள்வி. He convinces Sancho Panza, a dash from the same village, to be his squire. So who was Sancho Panza? As mentioned in this prose, was he a woodcutter, peasant, well-wisher? இன்னொருத்தரை பத்தி நல்லது நினைக்கக்கூடிய நபரை வெல்விஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கதையில இந்த கதாபாத்திரத்தினுடைய ரோல் என்ன? Was he a woodcutter, peasant or well-wisher? Don Quixote's horse name was Rocinante, Richards, Robert. Don Quixote imagined windmill as devil, augur, spy. Just take 2 more minutes. I'll complete. Choose the correct synonyms. Incredible, it means truth,
unbelievable, believable. Hilarious. It means frightening, amusing, boring. Choose the correct antonyms. Collided, clashed, ascended, agreed. ஒன்னு மோதிக்கிறது அதுதான் collided. அர்த்தம். ஸோ அதனுடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும்? Embarrassed, unsettled, ashamed, proud. What would be the opposite of embarrassed? I hope you have written the right answer for all these 10 questions. Okay, friends. I'll end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.